ரொம்ப டஃப்பாக இருக்கும். காலையில் இப்போ வாருக்கு போனால் ஈவினிங் வருவாங்களா இல்லையான்றது தெரியாது. அது மாதிரி ஃபைட்டர்ஸ் மாற்றான்னு ஒரு படம். ஆமாம், அது வந்து சூர்யா சாரோட டூப்பு. நம்ம ரெண்டு சூர்யா இருப்பாங்க அதில். அதில் இன்னொரு சூர்யா நம்ம தான். கலத்தில் சந்திப்போம் வந்து ஜீவா சார், அருள்நிதி சார். அந்த ஃபைட்டு ஃபுல்லாகவே 5 ஃபைட். அதில் ஃபுல்லாகவே ஃபேண்டம் தான். அப்போ மோக்க போட்டில்ல, பரட்டை என்கின்ற அழகு சொந்தம் தனுஷ் சார். அதுக்கு டூப் போடுறேன் நான். ஓகே, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. அது குட்டி, ஸோ படிக்காதவன். ஸோ அந்த டைம் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்போம் நம்ம. எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க, மேக்கிங்ஸு டேக்கிங்ஸ் எப்படிலாம் எடுக்கிறாங்க. பார்க்க தான் முரட்டுத்தனமாக இருப்பார். ஃபுல்லாக கவுண்டரு தான், பயங்கரமாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்துருக்கீங்க, கலகலப்பு 1லேயே பார்த்துருப்பீங்க. வாத்தியார் சுகர் மாத்திரை போட்டு வரேன் அப்படின்னு போல். ஸோ அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ்லாம் அப்போ அந்த ஸ்பாட்டில் வந்து அவரே பண்ணிக்கிறது தான் எல்லாமே. ஓகே, இதில் தான் இருக்கிறதுலே ஹெவி ரிஸ்க் நான் பண்ணது. ஓகே, பிகாஸ்னா ஒருத்தருக்கு எதா ஆச்சுன்னா கூட நான் தான் பொறுப்பு. ஜாம்பவான் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்ச கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட படங்கள், இவரோட ஸ்டண்ட்ஸ் நிறைய பார்த்து தேட்டரில் நம்மளாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். எஸ், இன்னைக்கு கூட நம்ம வந்து மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பயங்கரமாக இருக்கீங்க, ஆள் பயங்கரமாக இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வாதம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சிறப்பு மாஸ்டர், சூப்பர். ஆரம்ப பயணம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் நெடுந்தூரம் பயணமாக போயிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா பெரிய ஜேர்னியாக ஒன்று இருக்கும். ஆமாம், எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னா, ரொம்ப இப்போது எங்கள் ஜேர்னி பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைட்டராக இருப்போம், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஆகும், அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகும். அந்த பயணங்கள் வந்து வார் மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. ஓகே, ரொம்ப டஃப்பாக இருக்கும். காலையில் இப்போ வாருக்கு போனால் ஈவினிங் வருவாங்களா இல்லையான்றது தெரியாது. அது மாதிரி ஃபைட்டர்ஸ் ஃபைட் பண்ணும்போது அடி போடுவோம், ரொம்ப அடி போடுவோம், நிறைய அடி போடுவோம் ஃபைட்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து தப்பிச்சு வந்து அசிஸ்டண்ட் ஆகி அப்புறம் மாஸ்டர் ஆகிருக்கோம் நம்ம. அது எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வாதம் தான். இது ஒரு பெரிய பயணம் தான். இந்த ஜென்ரேஷன் சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை லவ் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு சில பேர் தான் பண்ண முடியும். அதில் நாங்களாம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சிறப்பு மாஸ்டர். எங்களுக்கு உங்களோட சமீபத்தில் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீன்ற போது, ரொம்ப குறிப்பிட்ட படம் சொல்லணும்னா அருள்நிதி சாரோட படம் நிறைய தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவரோட படங்கள் நிறைய பார்க்குறோம், ஸ்டண்ட்ஸ் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க்ஸ் இருக்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக ஒரு சண்டை காட்சிகள் வரும்போது நிறைய மெனக்கடைகள் இருக்கும், நிறைய அடிபடுற மாதிரி விஷயம் இருக்கும். மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத தருணம் நிறைய இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுற, இப்போ நான் ஃபைட்டராக இருக்கும்போது நான் பண்ணும்போது மாற்றான்னு ஒரு படம். ஆமாம், அது வந்து சூர்யா சாரோட டூப்பு. நம்ம ரெண்டு சூர்யா இருப்பாங்க அதில். அதில் இன்னொரு சூர்யா நம்ம தான். அந்த எம்ஜிஎம் ஃபைட் ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம், அது வந்து 24 days போச்சு. அது ஃபுல் நைட் ஷூட்டிங். அது பீட்டர் மாஸ்டர் தான் பண்ணார். அது நம்ம அசிஸ்டண்ட் ஃபைட்டராக இருக்கும்போது டூப் போட்டோம்மா. அது வந்து ஒரு மாதிரி ஹாலிவுட் லெவலில் இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அது ஃபுல்லாகவே ரிஸ்க் தான். எல்லாமே கிரவுண்ட் ஃபைட்டே கிடையாது. எல்லாம் மேலே எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, கேம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸ்லைடிங் ரைடிங் எல்லாம் அதுலேயே பண்ணுறோம். அதில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபைட்டராக இருக்கும்போது அப்படி. இப்போது வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஒரு பாதுகாப்போடு எல்லாரையும் பண்ண வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் டெக்னாலஜியும் வளர்ந்ததுனால கொஞ்சம் இப்போதைக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு அப்போ காலகட்டங்கள் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது நம்மளுக்கு. ஓகே, மாற்றான் படம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. உண்மையிலே அந்த ஜெயண்ட் வீல் சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலே சூர்யா சாரும் சரி, நீங்கள் பண்ணியிருந்த அந்த விஷயங்களாக இருக்கட்டும், பயங்கரமாக பார்த்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி கேவி ஆனந்த் சாரோட மேக்கிங்கும் இருக்கும். கேவி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கும் போது நிறைய அனுபவங்கள், புது அனுபவங்கள் கற்றுட்டு இருப்பீங்க. என்ன விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட? அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் என்ன அவர் என்ன ஃபாஸ்ட்டு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன டேலண்ட்டு, என்ன ஹியூமன் பீயிங். அவர் பயங்கர டேலண்டட் பர்சன். ரொம்ப டேலண்டடு. இல்லைன்னா அத்தனை படங்களில் சக்ஸஸ் கொடுக்க முடியாது அவரால். ப்ளஸ் வந்து அவரெல்லாம் ஒரு ஜீனியஸ் தான் அவர்.
ஓகே. அவர் போனதான் மிக வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு, தவிர்த்து அவரெல்லாம் இருந்திருக்கணும் வாழ்க்கையில். பட் ஆனால் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய சினிமாட்டிக் விஷயம் தான் நிறைய கற்றுக்கினேன் அவர்கிட்ட. ஓகே. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம், எவ்வளோ கிளாரிட்டியாக எடுக்கலாம், எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக எடுக்கலாம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டலாம் பிளேஸை, பிரம்மாண்டம், எவ்வளோ ரிஸ்க்காக எடுக்கணும், ரிஸ்க்கு குவாலிட்டியாக எப்படி எடுக்கணுன்றது வந்து நிறைய காட்டு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளுக்கு. அது என் பயணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஓகே. அடுத்தடுத்து கட்டம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா சார் சூர்யா சார் கேட்டார், அப்புறம் என்னடா பண்ண போகிற நீ? சார் வேறு என்ன சார் பண்ணணும், மாஸ்டர் தான், ஒழுங்காக பண்ணணும், புரியுதான்னு. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்னு. ஓகே. அதோட பயணங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு. ஒரு பயங்கரமான படம்னு சொல்லலாம், மாற்றம் படம், பிளாக் பஸ்டரான படம்னு சொல்லலாம். சூர்யாஸோட எஃபோர்ட்ஸ் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணி, நீங்கள் கூட இருந்து நிறைய விஷயம் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணிப்பீங்க. எப்படி இருந்தார் செட்டில் இருக்கட்டும்? செட்லையா? யார்? மாற்றான் செட். மாற்றான் செட்டு ஓகே பதா, அது நல்லா இருந்தது. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு. ஓகே. ஓகே, சூப்பர். தொடர்ந்து உங்களோட பயணம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சண்டை காட்சிகளையும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அடிபடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். உடல் ஃபிசிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. ரொம்ப அஃபெக்டான படம்னா எந்த படம் சொல்லுவீங்க நீங்கள் ஃபிசிக்கலாக? நான் ஃபைட்டராக இருக்கும்போதா மாஸ்டராக இருக்கும்போது? மாஸ்டராக இருக்கும்போது. மாஸ்டராக இருக்கும்போது ஃபிசிக்கலாக எனக்கு ஒர்க்கு, எனக்கு மைண்ட் ஒர்க்கு தான், ப்ளஸ் கம்போசிங் தான். அது டைரின்னு ஒரு படம். டைரி படத்தில் வந்து பஸ்லேயே ஃபைட் சீக்வன்ஸு. ஓகே. ஆக்சுவலி பஸ்ஸில் ஃபைட் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா அதில் ஃபைட் பண்ணும்போது சார் வந்து அருள் சார் வந்து 6 feet ஹைட்டு. ஸோ அவர் உள்ளே வந்தாலே எல்லாமே இடிக்கும், எல்லா பார்ட்ஸும். சேர் ஆகட்டும் சரி, கம்பி ஆகட்டும் சரி. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம், அதெல்லாம் டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஆல்ட்ரு பண்ணி பண்ணோம். பட் ஆனால் அதில் ஃபைட் பண்ணும்போது எல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படை. ஏன்னா கிளாஸ் பிரேக்லாம் நிறைய நடக்கும். ஓகே. ஃபைட்டர்ஸ் ஏறும்போது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாம் ஆர்டிஸ்ட் தான் உட்காந்து இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப, ஏன்னா யாருக்கும் அடிபடக்கூடாமல் நம்ம பார்த்துக்கணும். பட்டா ஷூட் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைரி படம் வந்து பெரிய அனுபவம். அது நல்ல ஒரு பிளாக் பாஸ்டர் படம் நம்மளுக்கு. ஓகே. என்ஆர்சி பாண்டியன் சார் தான் டைரக்டர். அது நல்லபடியாக போச்சு, அது நல்லபடியாக முடிஞ்சது, நல்லா ஹிட் ஆச்சு. ஓகே. அப்போ இருக்க படங்களில் நிறைய சண்டை காட்சிகள் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகும்போது இப்போ நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு, நிறைய மோக்கோ போர்ட்லாம் வச்சு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் நிறைய பண்ணியிருப்பீங்க. என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபேண்டம் மோக்கோ போர்ட் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் ரெசல்யூஷன் தான். எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து களத்தில் சந்திப்போம்லேயே ஃபேண்டமெல்லாம் வச்சு போயிருப்போம் நம்ம. ஓகே. களத்தில் சந்திப்போம் வந்து ஜீவா சார், அருள்நிதி சார். அந்த ஃபைட்டு ஃபுல்லாகவே 5 ஃபைட், அதில் ஃபுல்லாகவே ஃபேண்டம் தான். அப்போ மோக்கோ போட் இல்லை, ஃபேண்டம் இருந்தது. மோக்கோ போட் இங்கே வந்து இங்கே வரல. ஓகே. ஒரு 4 years பேக் நான் சொல்கிறது. நான் ஹை ஸ்பீட் 1000 frames, 2000 frames, 1200 frames அப்படி போகலாம். அது வந்து மோக்கோ ஃபேண்டமில் வந்து அவ்வளோ ஹை ஸ்பீட்ஸ் போகலாம், மோக்கோ போட்லேயும் போகலாம் நம்ம. பட் ஆனால் அதோட ப்ராசஸ் வந்து அது அதே மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கும் மோக்கோ போட்ஸ்லாம். ஓகே. ஃபேண்டம்னா நம்ம மூமெண்ட்ஸில் போயிட்டுருக்கணும், நம்ம ஸ்டெடி கேமு, ஜூமு, ஜிம்மி அதிலெல்லாம் போயிட்டுருப்போம் நம்ம. மோக்கோ போட்டுன்றது வந்து அது வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம், ஃபைட் பண்ணோம் நம்ம. ஸோ அதோட வேரியேஷன் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அதுதான் எல்லாம் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, ரொம்ப மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்ப்பாக இருக்குது. இப்படி இருக்கே ஷாட், நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. நம்மளும் அதான் அந்த பயணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கணும். ஓகே. ஒரு மாஸ்டராக இருக்கும்போது, ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கும்போது புது புது விஷயங்கள் நம்ம ஃபைட் சீக்வன்ஸாக கொடுக்கணுன்றது நிறைய விஷயம் ரொம்ப கவனிப்பாக இருக்கணும்னு. நீங்கள் அந்த மாதிரி மெனக்கடலில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? இப்போ டேரக்டர்ஸ் சொல்கிற இப்போ கண்டென்ட்டை சொன்னாங்கன்னா அந்த கண்டென்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுன்றது தான் ஒரு க்ரியேட்டரோட ஒர்க்கு. இந்த மாதிரி ஃபைட்டு சீக்வன்ஸ் சுச்சுவேஷன் சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து ஒரு நேச்சுரலாக, லைவாக, ராவாக, ஜிமிக்ஸாக அந்த ஃபைட் சீக்வன்ஸை எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுறன்றது தான் என்னோடய சேலஞ்சு. அதை நான் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா சீக்வன்ஸ்லையும். இன்ஃபேக்ட் டேரக்டர் என்னென்ன கண்டென்ட் சொல்கிறாரோ அந்தந்த கண்டென்ட்டை வச்சு அதை நான் ரிஹர்சல் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டேக் மை ரிஹர்சல். ஸோ ரிஹர்சல் என்னோடய பாய்ஸ் வச்சு, என் அசிஸ்டன்ஸ் வச்சு ஃபைட் ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஷூட் மாதிரி பண்ணிவிட்டு, டெஸ்ட் ஷூட் மாதிரி ப்ரீ விசுவலேஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் கிட்ட போட்டு காட்டுறது, அப்புறம் ஹீரோஸ் வர வச்சு நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வில் கோ ஃபார் ஷூட். ஸோ வந்து அது பிஃபோராகவே எங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும் எங்களுக்கு. ஓகே. ஷூட் போகிறதுக்கு பிஃபோராகவே அதுக்கு தான் நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணுறது. மேபி எல்லாருமே அதுதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு அது தேவை. அது இல்லாமல் நம்ம போக முடியாது, என்ன டைம் வேஸ்ட் ஆகும். ப்ரொடியூசருக்கு பதில் சொல்லணும், டைரக்டர்ஸுக்கு பதில் சொல்லணும். ஸோ அதனால் பிஃபோராக நாங்கள் கேட்போம், சரின்னு அவங்க பண்ணி முடிச்சோன்னே நல்லபடியாக நாங்கள் நெக்ஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நீட்டாக அப்சர்வ் ஆகணும். எஸ், கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி
உங்களோட சீக்வன்ஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி அப்பாவோட ஒர்க்ஸும் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பழைய படங்கள்ல இருந்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா கூட நிறைய ஸ்டார்டிங்லேயே ஜேர்னி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. முதல் படம் எப்பவும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்பா கூட? மாஸ்டரோடயா தினேஷ் மாஸ்டரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து அவரது வந்து சந்திரமுகி. ஓகே. அவரது ஃபர்ஸ்ட் படம் இல்லை, நான் போய் ஸ்கூல் படிப்பேன் அப்போ போய் பார்த்தது வந்து சந்திரமுகி ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் போய் பார்க்கறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சந்திரமுகி முடிஞ்சு குசேலன் அது இதுன்னு நிறைய வின்னர்ஸு அதெல்லாம் போய் பார்த்து நிறைய லைனாக ஒரு ரஜினி சார் படம், நம்ம வடிவேல் சார் அது இது நிறைய கார்த்திக் சார் படம் நிறைய போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் வந்து நான் ஃபைட்டர் ஆகி ஃபஸ்ட்டு படம் வந்து பயணம் வந்து பார்த்திங்கன்னா பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் தனுஷ் சார், அதுக்கு டூ போடுறேன் நான். ஓகே. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. அது குட்டி, ஸோ படிக்காதவன், ஸோ அந்த டைம். ஓகே. ஸோ அப்படி போயிட்டு இருந்தது, அப்படியே போயிட்டே இருந்து தான் அதுக்கப்புறம் அந்த கலகலப்பு ஃபஸ்ட் பார்ட்டு மாஸ்டர். ஓகே. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பயணங்கள். ஸோ அதோட டீம், அவரோட டீமே வேறு, அவர் லெஜெண்ட். அவர் எல்லாம் தலைக்கீழே எடுத்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவார் ஃபைட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட்டுன்னா நம்ம ஆர்டராக தான் போவோம் இப்போது. ஓகே. அப்போல்லாம் வந்து உல்ட்டா தான் அப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஆர்டிஸ்ட் எப்போ வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் முடிச்சிடுவார். அதில் வந்து கை தேர்ந்தவர் அவர்லாம். ஓகே 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 சூப்பர். தினேஷ் மாஸ்டரோட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க சொல்லலாம். அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்? ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபைட்டு, ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைமிங் எடுத்து முடிப்பார். ஸோ ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பார், அதுக்கேற்ற மாதிரி இத்தனை நாளில் முடிக்கணும்னா அதை முடிச்சு கொடுத்துப்பேன். அதை நான் நல்லா கற்றுக்கிட்டேன் நான் மாஸ்டர்கிட்ட. அது கற்றுக்கிறனால தான் இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம ஒரு மாஸ்டராக இருந்து அப்படியே நம்ம பயணங்கள் போயிட்டுருக்கு நல்லா. ஓகே. பொதுவாக சோஷியலாக எல்லாரும் சொல்கிற ஒரு பொதுவான கருத்தாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா போய் ஈஸியாக சினிமாவுக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பெரிய டாக் ஒன்று இருக்கும். உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி எடுத்துப்பீங்க? சினிமா போய் சினிமா வந்துடலான்றது வந்து அது அவங்களோட ஃபேட்டை பொறுத்து இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகளும் பொறுத்து இருக்குது. முயற்சி பண்ணாலும் அவங்க வெற்றி அடைவாங்களா மாட்டாங்கன்றது அது அவங்க கையிலையும் இல்லை, எல்லாம் ஆண்டவங்க கையில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க் அவுட் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணாங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது, படத்தில் வர்றதுக்கு ஒரு சான்சஸ்லாம் இருக்குது. ஓகே. அவங்க எந்த துறையில் வந்து நேசிச்சு போகிறாங்களோ அந்த பயணத்தில் அவங்க கண்டினியூ பண்ணால் தே கேன் பி சக்ஸஸ், ஆர்எல்ஸ் இட் வில் பி டஃப். சினிமா பொறுத்த வரைக்கும் டஃப்பு. ஒன்ஸ் நீ உள்ளே வரதே டஃப்பு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ வந்து ப்ளஸ்ஸாக ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒன்று ப்ராப்பராக இருந்து போனால் தான் அது வரும். அது கூட அதான் எல்லாமே டேலண்ட்டு ப்ளஸ் ஆண்டவன் ஆசீர்வாதம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் வந்து என்னென்ன நம்ம அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். புதுசாக என்னென்ன வருதோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வருதோ அதை வந்து பார்ப்போம், கேட்போம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்போம், நம்ம எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க, மேக்கிங்ஸு டேக்கிங்ஸ் எப்படிலாம் எடுக்கிறாங்க, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணலாம், இந்த சீக்வன்ஸ். அதாவது கிரியேட்டர்ஸ், நம்மலாம் கிரியேட்டர்ஸ், டேரக்டர் ஆகட்டும் சரி, ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும் சரி, டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் சரி, நம்மளாம் கிரியேட்டர்ஸ். அப்புறம் கேமராமேன்ஸ், இப்போது டேரக்டர்ஸ் வந்து சொல்லி ஒரு கண்டென்ட், அவங்க ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பை வந்து டேரக்டர்ஸ் தான். அந்த டேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை சொன்னாங்கன்னா அவங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்களோ அதை வச்சு இன்னும் பெருசாக கிரியேட் பண்ணுறது தான் வேலை நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே. நம்ம கிரியேட் பண்ணால் நம்ம டேரக்டராக இருப்போம், நம்ம ஆக்ஷன் டேரக்டர் கிரியேட் பண்ணி கொடுத்ததை அதை நான் வந்து பிக்காக பண்ணுவேன் நான். லைக் அப்படியே வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து இது கரெக்டாக இருக்குது, இது லாஜிக்காக இருக்குது அப்படின்ற ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம. அதில் நம்ம வந்து நான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கேன். எனக்கு வர படங்கள் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இது அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே. தினேஷ் மாஸ்டரை நாங்கள் மாஸ்டராக நிறைய படங்கள் பார்த்தா கூட ஆக்டராக நிறைய படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிடுவோம். கலகலப்பாக இருக்கட்டும், ஒரு நிறைய படங்களில் பார்த்து என்ஜாய் பண்ணிடுவோம். ஆக்டராக அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்டராக பார்த்தோன்னா ஃபன்னு தான், அவங்க டீமே டோட்டலாக ஃபன்னு தான், அவரும் ஃபன்னு தான். பார்க்க தான் முரட்டுத்தனமாக இருப்பார், ஃபுல்லாக கவுண்டரு தான், பயங்கரமாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்துப்பீங்க, கலகலப்பு ஒன்லேயே பார்த்துருப்பீங்க, வாத்தியாரே சுகர் மாத்திரை போட்டு வரேன் அப்படின்னு போல். ஸோ அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ்லாம் அப்போ அந்த ஸ்பாட்டில் வந்து அவரே பண்ணிக்கிறது தான் எல்லாமே. ஓகே ஓகே. அது உடனே போடுறது தான். சுந்தரனாவும் சொல்லுவார், சுந்தர் சார்னு சொல்லுவார் அப்படின்ட்டு. அவங்க மிங்கிள் பண்ண சந்தானா அவங்க எல்லாம் பேசி ஒரு ஆன் ஸ்பாட்டில் ஒன்று க்ரியேட் ஆகும்ல. ஸோ அந்த பயணங்கள் அப்போ காலகட்டத்தில் ஒரு ஃபைட்டு தான், ஒரு சோலோ ஃபைட்டு தான். ஒரு மாஸ்டர் சோலோ ஃபைட்டு எல்லாம் அந்த எல்லா லாங்குவேஜுக்கும் பண்ணிட்டார் மாஸ்டர். ஒரு 1000 படங்கள் மேலே பண்ணிட்டார் அவர்.
ஸோ அவரோட பயணம் அது வேறு மாதிரி இருக்கும். அவங்களாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா அவர் படாத அடி இல்லை உடம்புல, எல்லாம் சோலோ ஃபைட் தானே. அதுலேருந்து அப்படியே வந்து ஆர்டிஸ்ட்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்காரு அவர் நல்லபடியாக. ஓகே, சூப்பர் மாஸ்டர். இப்போ நான் ஒரு சில ஆக்டர்ஸ் பேர் சொல்லுவேன். அவங்ககிட்ட ஸ்டண்ட்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்ன மறக்க முடியாத அனுபவங்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹிப்ஹாப் ஆதி அவர். நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அவர் ஃபஸ்ட்டு படம் நம்ம தான், மீசையம் முறுக்கு. மீசையம் முறுக்கு அப்போ தான் பார்க்குறேன் நான் மீசையம் முறுக்கில் அந்த படம் போகும்போது தான் ஒரு கேன்டீன் ஃபைட் ஆகட்டும். சரி, அதுலேருந்து அவர் கூடயும் நல்லா நிறைய ட்ராவல் ஆகினேன். ஆக்சுவலி அவர் மல்டி டேலண்டட் பர்சன் ஆதி ப்ரோ. வந்து ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர், கிரியேட்டர். இப்போ கிரியேட்டர்னால் எல்லாமே அவர் மல்டி டேலண்ட் முடிஞ்சதே எல்லாமே இருக்குது அவருக்கு. டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பண்ணுவார், சாங் பாடுவார், எல்லாமே பண்ணுவார். பட் ஆனால் நம்ம ஸ்டைல் நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிவிடுவார் அப்படியே. ஓகே மாஸ்டர், அப்படியா, ஓகே சூப்பர், ஜாலி, வாங்க பண்ண. அவரோட எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஏன் எனர்ஜி லெவல், அவர் எனர்ஜி லெவல் சேர்ந்தாலே அவர் அப்படியே கூஸ் பம்மாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக நம்ம பண்ணேன். மீசையம் முறுக்கு, நட்பே துணை நான் தான் பண்ணேன். அப்புறம் நான் சிரித்தால். ஸோ அப்படியே அந்த படங்கள்லாம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அவர் ஒரு பவர் பேக் மேன் அவர். ஓகே, நம்ம நண்பர் சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்கு. சிறப்பு, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக அருள்நிதி சார் வந்து ஃபயர் ஃபயரை விட வேறு எதாவது இருக்காருன்னு தெரியல. அவர் ஃபயர் மேன். ஆனால் பயங்கர ஷார்ப்பானவர், பயங்கர டேலண்டடு. அவர் சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ட்ராக்கு வேறு மாதிரி டிசைனாக இருக்கும். நம்மளுக்கு ட்ராஜடியாக இருக்கும், திடீர்னு ஆக்ஷனாக இருக்கும், திடீர்னு கண்டென்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து யூகிக்கவே முடியாது எப்படி அவர் சூஸ் பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் படம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அவர் பண்ணுற படங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்டி 3 பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அருள் சாரோட. ஓகே ஓகே, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. பார்ட் 2 அப்படி இருக்கும். தேர்ட் பார்ட்டு ஃபுல்லாக ஃபாரினில் தான் எடுக்கிறது நம்ம. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். ஃபைட்டு கிட்டு எல்லாமே டோட்டலாக எல்லாம் நல்லா வந்திருக்கு. அது மக்கள் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்தது. அஜய் ஞானமுத்து சார் தான் டைரக்ஷன். தேர்ட் பார்ட்டும் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த வாட்டி வந்து டிமாண்டி 3 ரொம்ப பயங்கரமாக வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இது ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ மிகப்பெரிய பயணம் அருள் சாரோட. இட்ஸ் வெரி குட் டு ஒர்க் வித் தம் அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தம். அவர் சான்சல் இஸ் மேசிவ். வெரி வெரி அவர் ஒரு சூப்பர் மேன். எஸ் எஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக. அடுத்தது எஸ்கே. அவர் எஸ்கே சார் வந்து அவரை பற்றி என்ன சொல்லணும். அவர் வந்து சாக்லேட் பாய். இப்போ திருமணாலே அவர் தானே இருக்கார். அது வந்து எல்லாம் குழந்தைங்கள்லாம் கேட்சி ஆகிடுச்சு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப லவ் பண்ணி அவரை ரொம்ப பிடிச்சி, எப்படி சொல்கிறது, அவ்வளோதான். அது கனெக்ட் ஆகிட்டார். யூனிவர்ஸோட கனெக்டு, எல்லாரோட கனெக்டுனால அவ்வளோதான். அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் இல்லை. சூப்பர். அவரோட ஒர்க்கிங் சென்ஸும் பயங்கரமாக இருந்தது. எல்லாமே இருக்குது. அவரோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் நான் தான் பண்ணேன். நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வந்து நான் தான் மாஸ்டர். ரியோ ப்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த படத்தில். ஃபஸ்ட்டு தே ஆர் இன்ட்ரடியூசிங் ரியோ ப்ரோ. கார்த்திக் ப்ரோ வந்து டைரக்டர். ஓகே. ராதா ரவி சார் வந்து ஆப்போசிட்டு அந்த படத்தில். படம் லீட் ரோல். ஆனால் செமையாக இருந்தது படம். இட்ஸ் மேசிவ் ஹிட். அது கூட பிளாக் பாஸ்டர் ஹிட்டு. நம்ம அது வந்து எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்தடுத்தது ட்ராவலுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுவும் வெரி குட். கண்டிப்பாக மாஸ்டர். இப்போ அடுத்தபடியாக உங்களோட ஒர்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது புல்லட் படம் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். புல்லட் அவரோட எப்படி வந்திருக்கு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த படம். அது நான் இப்போ சொல்லக்கூடாது, டேரக்டரு கத்துவார். ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, அது த்ரில்லிங், ஆக்ஷன் த்ரில்லிங் மூவி. அது டைரியோட டைரக்டர் தான் புல்லட் எடுக்கிறாரு. ஓகே. அந்த படம் இப்போ டைரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். த்ரில்லிங்காக ஆக்ஷனான்றது நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு ப்ளஸ் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்றது எட்ஜ் ஆஃப் சீட்டில் உட்காந்து யூ கேன் ஏபிள் டு பி அப்படியே ஐயோ என்ன ஆகுன்ற மாதிரி அப்படி இருக்கும். ஒரு சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும். ரொம்ப எனக்கு வந்து என் கெரியர்லேயே மிக சேலஞ்சிங்கான ஒரு மூவின்னா புல்லட். அதில் வந்து 50 days ஃபைட் மட்டும் 50 days பண்ணேன் டோட்டலாகவே. ஒரு ஃபைட் சீக்வன்ஸோ ஒன்று ரிஸ்க்கு தான். நீங்கள் கேட்டிங்களே ரிஸ்க் என்னன்ட்டு, இதில் தான் இருக்கிறதுலே ஹெவி ரிஸ்க் நான் பண்ணது. ஓகே. பிகாஸ்னா ஒருத்தருக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நான் தான் பொறுப்பு. புரியுது. ப்ளஸ் ஹீரோக்கும் எதுவும் ஆகக்கூடாது ஆக்ஷன் சீக்வன்ஸில். ப்ளஸ் ஃபைட்டர்ஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்க்கணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். லைக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இது என்னோடய மிகப்பெரிய க்ரியேஷன் கூட சொல்லலாம். எல்லாத்துமே டேரக்டருக்கு தான் நான்
ஹேட்ஸ் ஆஃப் எனக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காருன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. லாரன்ஸ் மாஸ்டரே கேட்டார், என்ன இது இவ்வளோ பெரிய எல்லாம் பெரிய பெரிய சீக்வன்ஸாக இருக்கே எப்படி என்னன்னா, மாஸ்டர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் சார் அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் பார்த்து முடிச்சோடனே பயங்கர ஹாப்பி. எடிட்டிங்லாம் பண்ணுவோம்ல, ஓகே ஓகே. பார்த்தோன்னே படங்க வெரி சூப்பர் நைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு 10 மினிட்ஸ் அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். என்ன எப்படி இது ஆமாம் சார் அப்படியே பண்ணோம் இது நான் ஒன்றும் அப்படியே ஆமாம் சார் ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். கார் ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். மாஸ்டர் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, அந்த ஸ்கிட் ஆகட்டும் சரி, அதெல்லாம் ஒன்று ஒரு பேட்டர்னாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டும் ஒரு வேரியேஷன் இருக்கும் நம்மளுக்கு. அந்த பிரிட்ஜ் ஃபைட் ஆகட்டும் சரி, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பிரிட்ஜ் ஃபைட்டு, அப்புறம் ஆக்சிடென்ட்ஸு, மாஸ்டரோட ஃபைட்டு, கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதை நான் சொல்லக்கூடாதே, நீங்கள் வந்து தேட்டரில் வந்தவொடனே பார்த்து மகிழ்ச்சி ஆகுங்க. கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதான் எங்களுக்கு சக்ஸஸ். எங்களுக்கு டெஃபினட்டாக லாரன்ஸ் மாஸ்டர் நிறைய பார்த்து ஆக்ஷன்ஸில் நிறைய பார்த்து இருந்திருக்கோம். அவர் தம்பி எப்படி பண்ணியிருக்கேன்? தம்பி வந்து அவரும் ஒரு ஃபயர்மேன் தான். ஓப்பனிங் பண்ணியிருக்கோம் இப்போ அவரை. நல்ல ஒரு லான்ச்சு. இந்த புல்லட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவரோட கெரியரே வேறு லெவலில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பயங்கர ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு வந்து பவர் பேக்கப் பண்ணுறோன்னு தான் முக்கியம். ரொம்ப வந்து ஈஸியாக கிடச்சிடாது எல்லாருக்குமே. ஒரே பாவம் நிறைய போராட்டங்கள் கழிச்சு தான் இந்த படங்கள் வந்திருக்கு. அதான் சொன்னேனே ஃபஸ்ட்டு சொன்னேனே, ஒரு படம் வந்து நீ வந்து சினிமா உள்ள வரணும்னா ரொம்ப வந்து போராட்டங்கள் இருக்கணும், டஃப் இருக்கணும். பட் ஆனால் காட் கிரேஸ் ஃபஸ்ட்டு இருக்கணுன்றது அது எப்போ வருமோ அப்போ தான் வரும். அது வந்தால் நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த பயணத்தை நீ வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணனா ஆண்டவன் கண்டிப்பாக துணையாக இருப்பான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி தான் இவருக்கும், எல்வின் சாருக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த போர்ஷனை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்டாக ஹீரோவாக வந்து பெரிய ரவுண்டு வருவார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படம் வரும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக மாஸ்டர். இப்போ பொதுவாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்தியன் 2 பாரஞ்சி சார் அவர்கள் படங்கள்லாம் நிறைய ஸ்டண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் உயிரிழக்கிற சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது. அதையும் தாண்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி அனுபவங்கள் நடக்கும்போது ஸ்டண்ட்ஸ் மாஸ்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கும்ல, எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னு நினைக்கிறீங்க? ஓவர் கம் பண்ணியெல்லாம் வர முடியாது அந்த சூழ்நிலை. இப்போது அவர் நீங்கள் சொன்னீங்களா பாரஞ்சித் சார் படத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்ததுன்ட்டு, சாரி நம்ம இப்போ சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. என் படத்தில் புல்லட் படத்தில் பண்ணிட்டு போனார் அவர். ஓகே, நீங்கள் ட்ரைலர் பார்த்தா தெரியும், அந்த ஜீப் ஜம்ப் இருக்கும் பாருங்கள், இப்போ கிளிம்ஸ் விட்ருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த ஜம்ப் அவர் தான் பண்ணார். என்ன ஜம்ப்பு, லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். என்ன ட்ராவல், என்ன ஜம்ப்பு. நான் இப்போ வண்டியை தூள் ஆயிடுச்சுங்க. அவர் உள்ளே இருந்தார் ஆள், அவர் தாங்க ஹீரோ. அவர் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அப்படியே புல்லெல்லாம் இருக்குது. பிரதீப் ஓகேவான்றார் வெளியே வந்து, எனக்கு அப்படியே அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருந்தார். கட் பண்ணால் அதே ஷாட் பண்ணியிருக்கார் போயிட்டு அவரை. அது அந்த நேரத்தில் அது ஒரு கெட்ட சகுனமாக வந்து முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து மீள்றது வந்து அது ஒரு துக்கமாக தான் இருக்கும் எங்களுக்கு. என்ன பண்ணுறது, ஏன்னா எங்களுக்கோசம் வேலை செய்கிறாரு, ப்ரொடியூசருக்கோசம் வேலை செய்கிறாரு, டேரக்டருக்கோசம் வேலை செய்கிறாரு, ஹீரோக்கோசம் வேலை செய்கிறாரு. மக்கள் பார்த்து வியக்கணும், மக்கள் பார்த்து வந்து என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ ஹீரோ இப்படி திரும்பினாலே அந்த வண்டி இப்படி அப்படி பறக்கும்ன்றது வந்து மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தவிர்த்து அதுக்கு பேக்கில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து நீட்டாக வந்து ப்ரொசீட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணுன்னு தான் அந்த வழியில் அந்த வேலைக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதான் சொன்னேன், வார் மாதிரி தான். ஃபஸ்ட்டு போனால் ஈவினிங் வருமானது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வீட்டுக்கு போவோமான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் பண்ணுவோம், இதுதான் எங்கள் வேலை. ஸோ இதை நாங்கள் லவ் பண்ணி தான் பண்ணுறோம். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், எல்லாம் ஆண்டவங்க கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. எங்கள் வேலை அதுதான். ஸ்டேரிங்கில் உக்காஞ்சாருன்னா அதுதான், ஏறுற வரைக்கும் அவர் வேலை. கீழே விழும்போது இருக்குமா இருக்காதா அப்படின்றது பைஜான். எல்லாருமே ஃபைட்டர்ஸும் அப்படி தான். இப்போ கண்ணாடி உடைக்கிறாங்க, இது உடைக்கிறாங்க, டேபிள் உடைக்கிறாங்க, சேர் உழுறாங்க. மாஸ்டர் கோசம், மாஸ்டர் நாங்கள் பண்ணுறோம் ரெடி. உடஞ்சி உழுந்தவொடனே ஏச்சு ஓகே மாஸ்டர் ரெடி, பக்கா சூப்பர் மாஸ்டர்னா அது அடிப்பட்டு தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே 6 தையல், இங்கே 8 தையல், இங்கே 10 தையல்ன்றது அந்த நேரத்தில் ரெடியாகி ஓகே ரெடி மாஸ்டர் போகலாம் அப்படின்னும் போது தான் எங்களுக்கு ஹாப்பியாகும். அடுத்து அடி பட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போட்டு தைலோ கீழோ எல்லாம் போட்டு ஸ்விட்சஸோ எல்லாம் போட்டு இருப்போம். பட் அப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு.
சில நேரங்களில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது இதோட ப்ளேம் எல்லாமே டேரக்டர்ஸ் மேலேயே நிறைய நேரங்களில் பொதுவாக எல்லாரும் அது தப்பான கண்ணோட்டம். டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் எப்படி வந்து அது தப்பாவாங்க? ஷார்ட்டை வைக்கிறது நாங்கள், டேரக்டர் சொல்கிறாரு இது வந்து அசம்பிதம், அது வந்து இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கோசம் தான் நாங்கள் வந்து எல்லாம் பயிற்சி பண்ணி போடுறோம். அதுதான் சொல்கிறோன்னே, ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. ஷார்ட்டு நாங்கள் வைக்கிறோம், க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். அதில் சாமி கும்பிட்டு நல்லபடியாக எல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் வரணும். நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ ஆண்டவங்க கையில் தான் இருக்கும். டேரக்டர்ஸுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அவங்க இதுதான் வேலையா அவங்களுக்கு. அவங்க நல்ல ஒரு படம் கொடுக்கணும், அதான் ஆக்ஷன் படம் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு ஹீரோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பார்க்கணுன்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க. அதுதான் டேரக்டர் கிரியேட்டரிங் வேலை. அந்த நேரத்தில் ஆக்சிடென்ட்லாம் இட் ஹேப்பன்ஸ். அது ஒன்றும் பண்ண முடியாது. சினிமாவில் நெடுந்தூரம் பயணம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிரதீப் மாஸ்டர் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸோ இல்லை சஜஷனோ என்ன சொல்லுவீங்க? பணிவு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து என்ன நடந்தாலும் அந்த நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். எதுனாலும் சிரிச்சிட்டே இருக்கணும். நம்மகிட்ட தப்பே இருக்காது, தப்பு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அதை கேஷுவலாக சிரிச்சிட்டே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டென்ஷனே இருக்கக்கூடாது. புரியுது. ஏன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப பேடாக இருக்குது. ஒன்றுனா 10 சொல்லிடுவாங்க. நம்ம கூட நல்லா தான் பேசுவாங்க, பின்னாடி போய் கொளுத்தி விட்ருவாங்க. ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி ராக்கெட் பக்கத்துலேயே தான் இருக்கும், சர்ன்னு போய் பற்றிக்கும். அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதனால நிறைய வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. புரியுது. இன்ஃபேக்ட் எனக்கே நடக்குது, பக்கத்துலேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, போய் சொல்லிடுவாங்க இந்த டேரக்டர்ஸ் அந்த டேரக்டர்ஸ் சொல்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு சீப்பான மென்டாலிட்டி. அது பண்ணுறவங்க 1000 பேர் இருந்திருப்பாங்க. அதனால் நம்ம வாயே தொடங்கக்கூடாது, நம்ம வேலையை பார்த்து பண்ணிட்டே இருக்கணும். அவங்க சொல்லணும் மாஸ்டர் பற்றி எனக்கு தெரியும்யா. இப்போ கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஆனால் மாஸ்டர் பற்றி எனக்கு தெரியும், அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம மௌனம் அங்கே வந்து பதில் சொல்லணும், நம்ம வேலை பதில் சொல்லணும். திறமையை நம்பி நம்ம இருக்கணும், ஆண்டவனை நம்பி நம்ம இருக்கணும். நம்மளை யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டே போனால் அது பதில் சொல்லணும். இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. அதனால் வந்து நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இல்லைன்னா டஃப் தான். கண்டிப்பாக மாஸ்டர். தொடர்ந்து உங்களோட படங்கள் நிறைய பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறோம். அடுத்தடுத்த படங்களுக்கு என்னோட சார்பாக ஜாம்பவான் டிவி சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர். தொடர்ந்து உங்களோட படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் அமையணும், அதுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க மாஸ்டர். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் உங்கள் நேரம் ஒதுக்குனதுக்கு. ரொம்ப நன்றி. எல்லாம் ஆண்டவனுக்கு நன்றி தான். ரொம்ப ஓம் நம சிவாய். நன்றி. தேங்க்யூ.